Hi, welcome to Golden Academy. In this section, we will talk about HTML list na enna okayva so adha vandu eppadi create pandrathu adu enna types irukku அப்படின்றதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நாம பார்க்க போறோம். So வீடியோ skip பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு லிஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஓகேவா? அந்த ஐட்டமை நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஓகேவா, அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்துட்டு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தென் இல்லை அப்படின்னா ஏபிசிடி அந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இல்லைன்னா அதை ரோமன் லெட்டர் போட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். அது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அதோட ஆர்டர் வந்துட்டு எங்கே முடியுது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நம்ம சில இடத்துல இந்த ஸ்டார் மாதிரி போடுறது, அந்த புல்லட்டு அது மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது இது ஒரு டைப் ஆஃப் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுறதை விட. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை லைவாக பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு விஎஸ்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ HTML ஒரு ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ HTML பேசிக் சின்டாக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோமா இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோமா? ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா OL அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? OL அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ OL என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அப்போது இந்த ஆர்டர் லிஸ்ட் இந்த OL அப்படின்றதுக்குள்ளே தான் நம்மளுக்கு லிஸ்ட்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே LI அப்படின்ற எலமெண்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த LI அப்படின்ற எலமெண்ட்குள்ளே தான் நம்மளோட கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு ஸோ ஆப்பிள் அப்படின்றத கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். அகைன் இன்னொரு லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு இன்னொரு ஃப்ரூட்ஸ் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அகைன் இதில் இன்னொரு இது. ஓகேவா? ஸோ நான் என்னோட ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றதுக்குள்ள எனக்கு டைப் ஆஃப் லிஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? நம்ம எத்தனை லிஸ்ட் வேணாலும் ஒரு ஆர்டர் இல்லைனா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவேன். ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போது எனக்கு எப்படி வந்திருக்கு 1 2 3 அப்படின்ட்டு போட்டுட்டு நான் கொடுத்த அந்த ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை ஃப்ரூட்ஸ் நேம் வேணுனாலும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்துட்டு 3 இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன். அப்போ அதுவாகவே என்னவா எடுத்துக்கோ அப்படின்னா 1 2 3 அப்படின்றத எடுத்துக்கோ. இன்கேஸ் நான் இதுக்கு கீழே அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா UL அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் UL அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டோட ஐட்டம்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்கள். இது எனக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு மாதிரி புல்லட் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு அதுவே அதோட ஆர்டரை எடுத்துக்கும். நான் அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கும் அதுவே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு மாற்றி எடுத்துக்கும். ஓகேவா? தென் இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏபிசிடி வேணும் அப்படின்னா லிஸ்ட் டைப் அப்படின்ற இடத்துல A அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா கேப்ஸ் A வரும், ஸ்மால் ஏன்னா ஸ்மாலில் வரும். ஓகேவா? இப்போ நான் A அப்படின்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது ABCD அப்படின்றதுல வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி கேப்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி கேபிட்டல் A அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கேபிட்டல் ABCடியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம பேசிக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 லிஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்னா என்ன அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன. ஆர்டர் லிஸ்ட்டை OL அப்படின்ட்டு சொல்லணும், அன்ஆர்டர் லிஸ்ட்டை UL அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது. ஓகேவா? டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஆக்சுவலாக பாருங்கள். ஸோ டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றதுக்கு DL அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னும் 2 எலமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அது என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்படிம்பாங்க. ஓகேவா? அதாவது
ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிடி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் HTML அப்படின்ட்டு ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இது டிஸ்கிரிப்ஷனோட என்ன டைட்டிலோ அதை கொடுக்கும். நெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்படின்றத டிடி அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி இது நம்ம ஒரு பேராகிராஃப்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே டைட்டில் மேலே டைட்டில், அது கீழே இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும். ஓகேவா, ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இதெல்லாமே அதுவே ஒரு ஃபார்ம் பண்ணிக்கும். நம்ம ஸ்பேஸ் வச்சு எங்கேயுமே நம்ம நகத்தில் எதுவும் பண்ணலை, அதுவே அதோட ஃபார்ம் கரெக்டாக வந்துட்டு ஏற்றிக்கும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் வந்து லிஸ்ட். ஓகேவா, ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைப் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று HTML. ஓகேவா, ஸோ மறக்காமல் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இன்னும் சம் டூல்ஸ் வந்துட்டு அடிஷ்னல் நம்ம லிஸ்ட்டில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சர்ச் பண்ணி என்னென்ன எதுவும் டவுட் அப்படின்னாக்கும் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. இது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இன்னும் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போடுறோம். ஓகேவா, ஸோ அதையுமே வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா நம்மளால அட்வான்ஸாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.